சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஒத்தரோசா, தண்ணி வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நீ எதுக்கு இப்பவே குடத்தை தூக்கிட்டு வா வான்னு எனக்கு இருக்க விடாம கூப்பிட்டு வந்தா? ஏம்மா என்ன வெயில் அடிக்கு, இந்த வெயில்ல காத்து கிடக்க முடியுமா? அறிவு கட்டவளே, வர்றதே ஏதோ 2 குடமோ 3 குடமோன்னு லைட்டா வடிஞ்சாப்புல வருது. ஆளா வந்தா தானே சீக்கிரமா பிடிக்க முடியும். தண்ணி வர டைமுக்கு வந்தா அவ்வளவு வரும் குடத்தை தூக்கிட்டு லைன்ல நிப்பாளுவேன். நம்ம வேற கடைசியில தான் நிக்கணும். 1 குடம் தண்ணி கூட பிடிக்க முடியாது. ஏன் அரை குடம் தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. அதனாலதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வா வான்னு கூப்பிட்டேன். ஐயா ஆமால்ல, அதுவும் கரெக்டு தான். ஏற்கனவே 4 நாளுக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கான்னு தண்ணி வருது. குடி தண்ணி ஒழுங்கா இருக்க மாட்டேக்கி. ஏதோ இந்த லாரி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கிடக்கும். அதுக்கு வேற 10 ரூபா டெய்லி தெண்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த நம்ம பக்கத்து தெருவில் என்ன தண்ணி வருதுங்க. ஏமா அந்த சைடு 1 குடம் தண்ணிக்கு போனா வர விட மாட்டேக்காள். என்ன கிளிக்காள், உன் வீட்டு பைப்புக்குள்ள பைப்பிடி, உன் வீட்டு சைடு இருக்க பைப்புல பைப்பிடின்னு வேரட்டில விடுறாளுவே. அந்த தெருவில் உள்ளவளுக்கு வந்திருக்க வாழ்வை பத்தியா? நம்ம குடிக்க தண்ணி இல்லாமல் லோன்னு திரிகிறோம். அவளுவே நல்லா குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா அந்த மரம் செடிகளுக்கு ஊத்திட்டு கிடக்காளுவே. நம்ம குடிக்க தண்ணி வேணும்னு 1 குடம் தண்ணி எடுக்க போனா அந்த விரட்டுறாளுவே. என்னத்தை பண்ண, இங்கதான் நம்ம பைப்புங்க அடைச்சா இருந்தாலும் நாசமா போய் கிடக்க. சரி தெருல அவ்வளோத்தையும் காசை கீசை வாங்கி பைப் பண்ணுவாண்டி அடப்பை எடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தையும் காசு தர்றதுக்கு அவ்வளோ இருக்கும் வலிக்குது. ஆனா தண்ணி வரலன்னா அவ்வளோ வரும் குறை மட்டும் சொல்றாளுவே. அதுவும் கரெக்டு தான். ஆளுக்கு 100 ரூபா போட்டால் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆளை கூப்பிட்டு நம்மளே சரி பண்ணிடலாம். எங்கே ஒருத்தையெல்லாம் ஒத்து வர மாட்டாளுங்க. இதே நம்ம மொத்த காசையும் போட்டு ரெடி பண்ணி வச்சோன்னாக்கி அவ்வளோ வரும் குடத்தை தூக்கிட்டு தண்ணியை பிடிக்கிறதுக்கு வருவாளுங்க. என்னத்தை தான் சொல்லையோ ஒன்றும் புரியலை. சரி சீக்கிரமா வா. இங்கே பேசிட்டு இருக்க நேரத்தில் எவ்வளவு குடத்தை கொண்டு வந்து சொருகிற போறா. வேற நம்ம கடைசியில் தான் கிடக்கணும். சீக்கிரமா போய் வைப்போம். சரி ஒத்தரோசா, 1 குடம் தண்ணிக்கு என்ன போராட்டமா இருக்கு. எம்மா வெயிலே வந்து காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேலை, இன்னும் ஒருத்தையும் கொண்டு குடத்தை வைக்கல. அதுக்குள்ள நம்ம வச்சிருவோம் குடத்தை. இழுவே, நான் முதல்ல குடத்தை வச்சிருக்கேன், நீ என் குடம் பின்னாடியே வை. சரி ஒத்தரோசா. நல்ல வேலை இழுவே, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததுனால முதல்ல என் குடத்தை வச்சாச்சு, 2வது உன் குடத்தை வச்சாச்சு. இன்னைக்கு எப்படினாலும் நம்மளுக்கு தண்ணி கிடைச்சிடும் பார்த்துக்க. இதே லேட்டா வந்துன்னு வச்சுக்கீங்க அவ்வளோதான். ஒத்தரோசா, என்ன 2 மணி நேரம் இங்கேயேவா காத்து கிடக்கணும்? பேசாம வீட்டுக்கு போவோமா இல்லை இங்கேயே இருப்போமா? எப்பா இந்த வெயில கிடந்து நம்மளால சாக முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிருவோம். அதை குடத்தை வச்சாச்சுல்ல. அதுக்கு இல்லை ஒத்தரோசா, குடத்தை வச்சாச்சு. வேற ஆள் இல்லைன்னு குடத்தை கிடத்த மாத்திட்டாள்வன்னா நம்ம குடத்தை வேற பின்னாடி போட்டாள்வன்னா என்ன பண்றது? போடுவாள்வ கொண்ட முடிய அறுத்து எரிஞ்சிட மாட்டேன். குடத்துல கையை வைக்கட்டும், கையை உடச்சு அந்த காக்கைக்கு போடுறேன்னு இல்லையான்னு பாரு. சரி வா ஒத்தரோசா, அப்ப போயிட்டு இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு வருவோம். ஆமா இல்லவே, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோன்னா கொஞ்சம் வெயிலும் தாந்திரம் பார்த்துக்க. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துக்கிடலாம். சரி. எருவ மாடே, கூப்பிட சத்தம் தராடா பாரு. உள்ள என்னதான் பண்ணிட்டு இருப்பாளோ தெரியல. அந்த மாடத்துக்கிட்டு உறங்கிட்டு கிடப்பா. மாடே, காது கேக்குதா இல்லையா? இவளெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. அந்த விளக்கு மாத்த எடுத்து 4 சாத்தினாதான் இவளா திருந்துவா. ஒண்ணு திங்குறா இல்ல தூங்குறா, இதே வேலைதான். எப்பப்பா வெயில் வேற பிச்சு எடுக்கு. இந்த வயசான காலத்துல இந்த இவ்வளவு பெரிய தண்ணி கொடுத்து தூக்கிட்டு வர முடியுமா? இந்த சனியை பிடிச்ச தண்ணி 4 நாளைக்கு ஒருக்காதான் வருது. அதுவும் லேட்டா போனா அந்த 1 குடம் தண்ணியும் கிடைக்காம போயிருது. இந்த எரும மாடு வீட்டுல நெட்டச்சு சும்மா கிடந்து உறங்கிட்டு கிடக்கிறதுக்கு இந்த 1 குடம் தண்ணியாவது பிடிச்சு தரலாம். டெய்லி லாரி தண்ணி வாங்கி அங்க 10 ரூபா தெண்டு அழுவ வேண்டியதா இருக்கு. எரும மாடே, நெட்டச்சி, இந்த கழுதை இப்போதைக்கு எழுந்தாது போல. இன்னைக்கு மோகரையில நான் 1 குடம் தண்ணி எடுத்து ஊத்தல. நான் இவளுக்கு மாமியாரே இல்ல. எதுக்கு இப்ப சும்மா கிடந்து கத்திட்டு கிடக்கிய? நல்லா தூங்கிட்டு கிடந்தேன். இப்படி கத்தி இப்படி எழுப்பி விட்டுட்டிய. இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கிருப்பேன்ல. எப்பா ஆமா, தின்னுட்டு தூங்கு. வாயில நல்லா வந்துரும். ஒழுங்கா போய் தண்ணியை பிடிக்கிற வழியா பாரு. என்னது தண்ணி பிடிக்கணுமா? அதான் சமயக்கட்டில் பார்த்தேன் 4 குடம் தண்ணி இருக்கு, லாரி தண்ணி இருக்கு. வேற ஏன் போட்டு அந்த வெயில போட்டு இந்த தண்ணியை போட்டு பிடிச்சிட்டு கிடப்பானே. லாரி தண்ணி வரும்போது வாங்கிடுங்க, 10 ரூபா தானே. அந்த பல்ல உடைச்சு 10 ரூபாயா? என்ன அப்பனை சம்பாதிச்சு போடுறான்? என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கிடக்கான். ஒழுங்கா போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா. ஆள போய் குடத்தை வை, இல்லைன்னு தண்ணி கிடைக்காம போயிடும். 1 குடம் தண்ணியாச்சும் கிடைக்கட்டும். ஐயா இந்த கிழவிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல. இந்த அம்மா தெருவில் தான் தெரு தண்ணி குழாயில ஒழுங்கா தண்ணி வர மாட்டேங்குன்னு தெரியுதே. வேற வெளியே தண்ணி வாங்கி தொலை வேண்டியதானே. இந்த வெயில கிடந்தாங்க ஆள போய் ஏன் குடத்தை போய் வச்சுட்டு ஏன் அங்கே போய் காத்து கிடக்கணும். காத்து கிடந்தா மட்டும் அப்படியே தண்ணி கிடந்து கிழிச்சிரும். இந்த கிழவிக்கு முதல்ல ஒரு பாயசத்தை போடணும். இந்த பார் நெட்டச்சி, ஒழுங்கா போய் தண்ணி பிடி, இல்லைன்னா விளக்கு மாத்த வச்சு சாத்துன்னு சாத்தி போய் பார்த்துக்க. அந்த தெருவில் ஓட விட்டு உன்னை என்ன சும்மாவா வீட்டுல சோத்த போட்டு உட்கார வச்சிருக்கு? ஏதாவது சின்ன எடுபடி வேலையாச்சும் செய்ய வேண்டாம்? இந்த வயசான காலத்துல அவ்வளோத்தையும் கிடந்து நானே செஞ்சுட்டு தொலைகிறேன். என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்க. காலையில எழுந்த உடனே வீடு பெருக்கிறிய, கோலம் போடுறிய, மாப்பு போடுறிய, காலையில டிஃபன் செய்றிய, அப்புறம் மதியானம் சாப்பாடு செய்றிய, துணியை துவைக்கிறிய, எல்லா வேலையும் செய்றிய. இந்த சின்ன வேலை 1 குடம் தண்ணி எடுத்துட்டு வர முடியாதாக்கா உங்களுக்கு? ஏதோ 10ஓட 11 இதையும் செஞ்சுட்டு இருக்கவன் எடுச்செருப்ப நாயே, இந்த திமிர் பேச்சு கொண்டு குறைச்சல்ல. இந்தா குடத்தை பிடி. கிளவி குடத்தை மூஞ்சிலே எறியறா. பாத்துக்கிறேன் கிளவி உன்னை. போ, சீக்கிரம் போய் தண்ணி பிடிக்க வழியா பாரு. போ.
ச்சே, எப்பதான் தண்ணி வந்து தொலையுமோ தெரியலப்பா, எரிச்சலா கிடக்கு, சரியா இருக்கு. அட கடவுளே, நமக்கு முன்னாடி எவ்வளவோ குடத்தை வச்சிருக்காளுவே, அதுவும் 2 குடம்லாம் வச்சிருக்காளுவே. ஐயா, எவ வீட்டு குடம்னு தெரியலையே, என்ன பண்றது என்ன பண்றது. இதுக்கு 3ஆவதா நான் குடத்தை வச்சேன்னா நான் எவ்வளவு நேரம் காத்து கிடந்து இங்க இருந்து பிடிச்சிட்டு கிடக்க. அக்கம் பக்கம் ஆள் இல்ல, பேசாம குடத்தை மாத்தி முத இடத்துல குடத்தை வச்சிட வேண்டியதுதான். எப்பாடா ஒரு வழியா குடத்தை வச்சாச்சு. சீக்கிரம் தண்ணி வந்துச்சுன்னா கடன்னு பிடிச்சிட்டு அந்த ஆளை ஓடிடலாம். இது வேற எவ வச்சான்னு தெரியல, குடத்துக்கு அறிவு சண்டைக்கு வேற வந்துருவாளுவல. சீக்கிரம் தண்ணி வந்தா நல்லா இருக்கும். அட கடவுளே, இது என்ன ஏற்கனவே 3 குடம் அடுக்கி வச்சிருக்கு, நமக்கு இன்னைக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி தான். ஆமா முடியுமா, சரி யாரும் குடத்தை கொண்டு வந்து அடுக்க மாட்டாளுவே, தண்ணி வர நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலான்னு பார்த்தா இங்க லைன் அடுக்கி வச்சிருக்காளுவலே. செல்லத்தாய்க்கா, ஏ சின்ன பொண்ணு, என்னக்கா இவ்வளவு லேட்டா வரியே? சீக்கிரம் வந்து குடத்தை அடுக்காண்டாமாக்கும். இப்படி கடைசியில் வந்து எங்க இருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்? என்ன 1/2 மணி நேரம் கழிச்சு தானே தண்ணி வரும், சரி அதனால பொறுமையா கொண்டு போலான்னு பார்த்தேன். இங்க என்னடா இப்பவே லைன் அடுக்கி வச்சிருக்கீங்களே. ஆமா, உன் குடம் எந்த குடம்? ஏக்கா, அந்த முதல்ல இருக்கு பத்தியா, அதான் என் குடம்க்கா. நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே குடத்தை வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 குடம் யார் குடம்னு தெரியல, பாத்துக்கிடுங்க. பரவாயில்லையே, இந்த நெட்டச்சு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் குடத்தை வச்சிருக்கா. ஐயா, நம்மளுக்கு இன்னைக்கு தண்ணி கிடைச்ச பாடுதான். ஏன் முடியுமா, உனக்கு குடமே கிடைக்கலையாக்கும்? எங்க பார்த்தாலும் பக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு தெரியுறா. ஏன் பக்கெட்டை தூக்க தான் எனக்கு ஈஸியா இருக்கு, அதனாலதான் பக்கெட்டை தூக்கிட்டு வாரேன். அதானே, பக்கெட்டு தூக்கி ஈஸியா இருக்காக்கும். 1.5 குடம் தண்ணி பிடிக்கும் போலயே. அதான் ஒரே பக்கெட்ல மொத்தமா பிடிச்சு அள்ளிடுறான்னு பாத்துருப்பா. குடம்னா கொஞ்சம் தண்ணி கம்மியா தானே கிடைக்கும், அதான் பெரிய பக்கெட்டா தூக்கிட்டு வந்திருக்கா. சின்ன பொண்ணு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது பாத்துக்க. போன வாரம் எனக்கு தண்ணியே கிடைக்கல, சரி இந்த வாரமாச்சும் சீக்கிரம் வந்து பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள 3 குடம் இருக்கு. இதுல எங்களுக்கு எங்க இருந்து தண்ணி கிடைக்கும்? ஆமா, வீட்டுல நல்லா மலத்திக்கிட்டு உறங்கிட்டு கிடக்க வேண்டியது, வேற எங்க இருந்து தண்ணி கிடைக்கும்? சீக்கிரம் வரணும்ல. செல்லத்தாய்க்கா, இந்த 2 குடமும் யார் குடம்னு தெரியல. நீங்க வேணா என் குடத்துக்கு பின்னாடி வச்சிருங்கக்கா பேசாம. ஐயா வேண்டாம் சின்ன பொண்ணு, எவ குடம்னு தெரியல, வந்து ஆடுன்னு ஆடி விடுவாள். ஐயம்மா, அந்த கீழே இருக்காளா, அவ குடமா இருந்துன்னு வச்சுக்கியேன், கொலை பண்ணாலும் பண்ணி விடுவா, நம்மளால முடியாது. சரி அப்ப விடுங்கக்கா, சரி லைனா வைங்க, உட்காருவோம். என்ன செல்லத்தாய்க்கா, என்ன குழம்பு வச்சியே? என்ன குழம்பு வைக்கிறது, கார குழம்பு தான் வச்சேன். வாங்கக்கா, எப்ப பார்த்தாலும் காரக்குழம்புன்னு தான் சொல்றீங்க. ஒத்த ரோசா, அங்க பாத்தியா நம்ம குடமெல்லாம் பின்னாடில கிடக்கு. உன் கடம் தானே முதல்ல வச்சிருந்து, இப்ப உன் கடம் பின்னாடி கிடக்கு. அதானே, எவ பார்த்த வியாழ இது? நான் முதல்ல ஏன் குடத்தை முன்னாடி வச்சேன், அவ என் குடத்தை பின்னாடி தள்ளி வச்சது. ஐயா, அது உள்ள குடம் தானோ, வந்துட்டாள்வலே இப்ப ஆடுன்னு ஆடுவாள்வலே. முதல்ல இருக்கிறது ஏன் குடம்னு தெரிஞ்ச என்கிட்ட எல்லாம் சண்டைக்கு வருவாளுவே. என்ன இழுவே, வந்தது வராததுமா இப்படி 2 பேரும் கத்தி கிடைக்கிய? கத்தாம வேற என்ன பண்ணுவாவே? முதல்ல ஒத்த ரோசா குடம் தானே நாங்க வச்சோம், இப்ப என்ன எங்க குடல பின்னாடி வந்திருக்கு? என்னது, ஒத்த ரோசா குடத்தை முதல்ல வச்சியலா? சின்ன பொண்ணு தான் முதல்ல குடம் வச்சிருக்கா, அவ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே குடத்தை வச்சிருக்கா, அதுக்கப்புறம் தான் 2 குடம் இங்க கடந்தது அப்படின்னா. ஐயோ, கத்திரிக்காய் போட்டு ஆடுவாள்வலே. சின்ன பொண்ணு என்ன நினைச்சு நடக்கா? யாரு நீயா முதல்ல குடம் வச்சா? நானும் இழுவே தான் முதல்ல வந்து குடத்தை வச்சோம். ஒத்தரோசா, கண்ணதும் தெரியலையே என்ன? நான் உனக்கு முன்னாடியே குடத்தை வச்சுட்டேன். நான் வரும்போது இங்க ஒரு குடம் கூட இல்ல, இப்ப வந்து பார்த்தா உன் குடம் கிடக்கு. ஒத்தரோசா, சும்மா கத்திட்டு கிடக்காத பத்துக்க. நான் அப்பயே குடத்தை வச்சுட்டேன். காத்துல வெறும் குடம்னு பறந்து அந்த ஓரமா உளுந்து கிடந்திருக்கு. அது தெரியாம நீங்களும் 2 பேரும் குடத்தை வச்சிருக்கீங்க. சரி, எப்படினாலும் முதல்ல நான் தானே குடத்தை வச்சேன். இது நல்ல கதையா உள்ள இருக்கு. நாங்க அப்பவே குடத்தை வச்சாச்சு, இவ கூட காத்துல பறந்துச்சான். எங்களோட குடலாம் காத்துல பறக்கல, அது எப்படி உன் குடம் மட்டும் காத்துல பறக்கும்? இந்த பார் ஒத்தரோசா, எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் தான் முதல்ல குடத்தை வச்சேன் பாத்துக்க. நான் வரும்போது உங்களுக்கு குடமே இல்ல. திரும்ப நான் இப்ப 2வது நேரம் வரும்போது உங்களுக்கு குடம் இருந்துச்சு. அப்ப நான் தானே முதல்ல வச்சிருக்கேன். அந்த குடம் அந்த மரத்து பின்னாடி தான் கடந்து. நீ எதை கவனிக்காம நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாது, முதல்ல நாங்க தான் குடத்தை வச்சோம். உன் குடம் மரத்து பின்னாடி கடந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி விடு ஒத்த ரோசா, ஒரு குடம் தானே பிடிச்சிட்டு போற, அப்புறம் நீங்க பிடிங்க, அதுக்கப்புறம் நாங்க பிடிக்கும். அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா, ஒரு குடம் தானே சொல்லுவியே, வேற தண்ணி இல்லை கிடைக்காம போயிட்டு நாங்க தானே கஷ்டப்படணும். நான் தான் முதல்ல வந்தேன், அதனால நான் தான் பிடிப்பேன். ஒத்தரோசா, எழுந்து வந்தேன்னா சென்னியை போய் யாத்திரையும் பாத்துக்க. லூஸ் போய் பேசிட்டு கிடக்கா. நான் தான் முதல்ல வச்சேன்னு சொல்றேன்ல, வேற என்ன கிறுக்குமாய் கத்திட்டு கிடக்கா? தண்ணி வேணா 10 ரூபா லாரி தண்ணி வரும், போய் பிடிச்சு எடுத்து குடி. சும்மா இங்க வந்து தண்ணின்னு கத்திட்டு கிடக்காத. என்னது நான் லாரி தண்ணி பிடிச்சு குடிக்கணுமா? நீ குடிச்சு தொலைய வேண்டியதானே. இன்னைக்கு கொண்ட முடிய அறுக்கல, என் பேரு ஒத்த ரோசா இல்ல. என்னது ஏன் கொண்ட முடிய நீ இருப்பியோ? உன் கொண்ட முடிய நான் இப்ப எப்படி இருக்கேன்னு பாரு. எவ்வளவு சண்டை போடாதீங்க, ஏன் இப்படி சண்டை போட்டு கிடைக்கிய? ஏக்கா சும்மா இருக்கா? அவன் தண்ணி இல்லாம தத்தளிச்சுட்டு கிடக்கான். இவன் நான் முதல்ல குடத்தை வச்சேன், நீ முதல்ல குடத்தை வச்சேன், நீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்துருக்க. ஏன் கொண்ட முடிய அறுப்பாலாமே, எப்படி இருக்கா நானும் பாக்கேன். எங்க கொண்ட முடிய அறுப்பாப்போம், நீ ஏன் நானு பாத்துருவோம். சின்ன பொண்ணு, உண்மையாவே அறுத்துருவேன் பாத்துக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு முதல்ல குடத்தை நவுட்டிட்டு மரியாதை நவுட்டு போ பாத்துக்க. ஏ குந்தாணி, குடத்தையும் நோட்ட முடியாது, ஒன்னத்தையும் நோட்ட முடியாது. என்னது, நான் குந்தாணியா உன்ன? சி, இவள்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டு கிடப்பாளுவே. எப்படியோ சண்டை போட்டு நாரட்டும், நம்ம பாட்டுக்கு பைப்ல ஓசை மாட்டி வீட்டுக்கு தண்ணியே எடுத்துட வேண்டியதுதான். இந்த குடத்துல எல்லாம் தூக்கி சமைக்கிறதெல்லாம் நம்மளால முடியாது.
இவ என்ன வந்தா அந்த ஆளு ஓசை தூக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு கிடக்கா. இங்க போடுற சண்டையை கண்டு காணாத மாதிரி போயிட்டு கிடக்கா. அவன் இங்க யாரு முதல்ல கொடை வச்சான்னு சண்டை போட்டு கிடக்கா. இவன் அவ பாட்டுக்கு போயிட்டு கிடக்கா. ஏ கீதா, அப்பா ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கா? கீதா கோதான்னு என்ன என்னையா இங்க இவ்வளோ பேர் இங்க குடத்தை வச்சுக்கிட்டு நான் முதல்ல நீ முதல்ல இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆமா, வேற உங்க சண்டை கிடந்து என்னால பார்க்கவா முடியும்? நீங்க சண்டை போட்டு நாரிட்டு யாரு முதல்ல ரெண்டாவதுன்னு பொறுமையா முடிவெடுங்க. நான் என்ன பண்ண போறேன், ஓசை மாட்டி என் வீட்டுக்கு 2 கூட தண்ணி எடுக்க போறேன். என்னது பைப்ல ஓசை மாட்டுன்னு வச்சுக்கேன், கைய உடைச்சு கையில கொடுத்துறேன் பாத்துக்க. இங்க அவன் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா? இவன் நோகாம வந்து ஓசை மாட்டி தண்ணி எடுக்க போறாளாம். அந்த ஆளு தலையை திருவுனேன்னு வச்சுக்கேன், கோழி திருவுனாப்புல திருவி விட்டுருவேன். சிலத்தாய்க்கா, இந்த கீதாளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியலா? நம்ம அவ்வளவு வரம் கிடந்து காத்து கிடக்கும், இவ வாசல மாட்டி வீட்டுக்கு தண்ணி எடுக்க போறாள் தண்ணிய. அதானே இவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச திமிருல பாத்துக்க. புருஷன் கவர்மெண்ட்டுக்கு ஏழை பார்க்கல, அது அந்த திமிருல ஆடுறா. ஏய், உங்ககிட்ட எல்லாம் கடந்து சண்டை போடுறதுக்கும் பேசியதுக்கும் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு 1000 வேலை இருக்கு. சும்மா இந்த மாதிரி மினிக்கு பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், வாயை கழிச்சு கூட கழிச்சு. சீ போங்கடி, வந்துட்டாளுவ. சொல்ல கேட்காம பாட்டுக்கு போயிட்டா இருக்கா. ஓசைய மாட்ட போற ஓசு உன்ன